Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வுட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து முடிஞ்சது. டோர்ஸ் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக ரெனோவேஷன் கிச்சன். நம்ம நார்மலாக வந்து ஃப்ளாட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் வந்து வுட் ஒர்க் வந்து பண்ணிட்டு வந்துடுவோம் நம்ம. பட் என்னென்னா இதில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் டைல்ஸ் டோர் வந்து திறந்த உடனே என்னென்ன வந்து இருக்கோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெனோவேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் இந்த ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சிங்க் வந்து எங்கே வரும், அதுக்கப்புறம் வந்து அது பக்கத்தில் வந்து எங்கே வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வரும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப் லைட்டோட ப்ரொஃபைல் லைட்டோட எங்கே வந்து லைட்லாம் வரும் அப்படின்றது வந்து சின்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி இது பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து எலக்ட்ரிக்கல் வந்து முடிஞ்சது. இது ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒர்க் பண்ணுறது வந்து பெண்டிங் இருக்குது. பட் என்ன அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் வந்து பெண்டிங் இருக்கிறதுனால நான் ஒன்று வந்து போட்டுடுறேன். நான் ஓவராலாக வீடியோ வந்து ஃபைனல் வீடியோ வந்து போடும்போது அந்த டைமில் வந்து ப்ரொஃபைல் லைட்டுன்றது வந்து நான் காமிக்கிறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதாங்க கிச்சனோட என்ட்ரன்ஸ். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பாருங்கள். கிச்சன் வந்து எப்படி இருந்தது, நம்ம இப்போ எப்படி வந்து பண்ணியிருக்கோன்றது வந்து என்ட்ரான உடனே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு போர்டு வச்சுருக்கோம், 2 சாக்கெட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்கெட் ஒரு சுவிட்சும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். எல்லாமே 2 சாக்கெட் இருக்கும் இந்த ஏரியா ஃபுல். ஏன்னா எப்போவுமே சாக்கெட்டுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நாங்கள் என்ன தான் வந்து பிளான் பண்ணாலும் இப்போதைக்கு வந்து போட்டுருவோம். பட் என்னென்னா கிளைண்ட் சைட்லேருந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. எங்கே சாக்கெட் வேணும், எங்கே வந்து சுவிட்ச் வேணும் அப்படின்ட்டு. சாக்கெட் பக்கத்தில் தான் சுவிட்ச் வரும். பட் என்னென்னா தெரியாமல் இருக்கிறதுனால தான் மேக்ஸிமம் வந்து நாங்கள் சாக்கெட்டும் சுவிட்சும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கொடுத்துருவோம். ஏன்னா திருப்பி வந்து எது வேணும்னு கூட வரும். பட் என்ன சிலதெல்லாம் வந்து வராது. இப்போ நானே எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து 6 மாடல் வந்து பாக்ஸ் வந்து போடாமல் நான் 4 மாடல் வந்து போட்டேன் அப்படின்னா அங்கே வந்து ஆல்ரெடி ஒரு சாக்கெட் ஒரு சுவிட்ச் அந்த மாதிரி வந்து போட்டுட்டு ஒன்று டம்மி பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் எதுவுமே போட முடியாது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சாக்கெட் அண்ட் சுவிட்சஸ்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலை வந்து வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலும் கூட நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். பட் என்னென்னா இங்கே தேவைப்படும் தவிர வேணான்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா சாக்கெட் சுவிட்சஸ்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இதே சாக்கெட் சுவிட்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த சைட்லேயும் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா நாங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் பண்ணதுக்கப்புறம் கூட சிலதெல்லாம் சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து இங்கே வந்து சாக்கெட் வந்து திருப்பி வேணும், சர்வீஸுக்கு வந்து போகும்போது சொல்கிறேன், சாக்கெட் வந்து வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து 4 மாடல் ஒரு 3 மாடல் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாடல் அந்த மாதிரி தான் போட்டிருப்போம். பட் 6 மாடல் வந்து போட்டாலும் அதுக்குண்டான ஒர்க்கெலாம் வந்து சுவிட்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் வந்து தனித்தனியாக ஃபஸ்ட்டே வந்து நம்ம கொடுத்து பிரித்து வச்சுருப்போம். பட் என்னென்னா அவங்க திருப்பி வந்து கேட்டதுனால அந்த இடத்துல வந்து பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சுவிட்சஸ் சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே கொடுத்துருவோம். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா எடுத்துடலாம். ஏன்னா சில இடத்துல வந்து இப்போ நீங்களே நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஏதோ ஒரு இடத்துல வந்து மொபைல் சார்ஜ் வந்து போடலான்ட்டு அங்கே இருக்காது, தேவையில்லாத இடத்துல மட்டும் அந்த மொபைல் சார்ஜ் போடுறது வந்து இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இப்போது நீங்களே வந்து ஒரு கிரைண்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்க்குக்கு பக்கத்தில் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ண முடியும். வேறு இடத்துல வந்து கிரைண்டர் மிக்ஸி அந்த மாதிரி வச்சு திருப்பி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து டபுள் ஒர்க்கு ரெனோவேஷன் பண்ணுறோம், ப்ராப்பராக வந்து பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பிளான் பண்ணது. நான் ஒன்று சொல்லிடுறேன். என்ட்ரான உடனே லெஃப்ட் சைடில் வந்து சொல்கிறேன், 2
சாக்கெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சுவிட்சஸ். இந்த சாக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து 20 amps, இது வந்து பார்த்தீங்கன்னா 10 amps ஆர் 5 amps வந்து சொல்லுவாங்க. இது நார்மல் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் வந்து இதில் கொடுத்துருக்கோம், இதுலேயும். அதுக்கப்புறம் வந்து இதோட சிம்னி ஹாபும் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்கோம். அதோட ப்ரொவிஷன் வந்து மேலே வந்து கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக வந்து ஒரு மாடலுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து வருது. ஆக்சுவலாக 3 மாடலே வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்கோம் பாருங்கள். வேணும்னா வேறு ஏதாவது ப்ரொவிஷன் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முன்கூட்டியாக வந்து கொடுத்துருவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பண்ணும்போது நீங்கள் எப்படியா இருந்தாலும் கூட ஒன்று அடிஷ்னலாக வந்து போட்டாலும் கூட தப்பு கிடையாது. எக்ஸாக்டாக வந்து ப்ராப்பராக கரெக்டாக வந்து போட்டிங்க அப்படின்னா திருப்பி வந்து ஏதாவது வேணும்னா அங்கே பண்ண முடியாது. அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் போடுற மாதிரி கூட கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா அதோட சுவிட்ச் வந்து கீழே தான் இருக்கும். இதில் இருக்கிற ஹாபும் சிம்னி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம். அதோட கீழே ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்கோம். அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த சைடில் வந்து இதில் கொடுத்துருப்போம். இதில் ஆரோ பாயிண்ட் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கொடுத்துருப்போம்ன்ட்டு சொல்லியிருப்பேன். பட் என்னென்னா கிளைண்ட்டு வந்து திருப்பி வந்து கேட்டிருந்தாங்க. அந்த ஆரோ பாயிண்ட்டும் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சரில் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப் லைட்டோட அதோட ப்ரொஃபைல் லைட்ன்றது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரே லென்த்தாக வந்து போட்டுக்கலாம். அதுக்குண்டான ப்ரொவிஷன் அதில் ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டோம். அது வந்து டைரெக்டாக வந்து போடுற மாதிரி தான் வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஆன உடனே வந்து இந்த சைடு வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரைட் சைடில் ஒரு ஃபேன், அதுக்கப்புறம் லைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இதில் லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நாங்கள் எங்கே போனாலும் ஃபால் சீலிங் வந்து கிச்சனுக்கு வந்து டிசைன் வந்து வேணான்னு சொல்லுவோம். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே சிம்னி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து ஃபுல்லாகவே ஃபாக்னால், ஆயில் கண்டென்ட்னால ஃபுல்லாகவே வந்து ஃபால் சீலிங்கை வந்து அந்த உள்ள ப்ரொஃபைல் லைட்டுக்குள்ளெல்லாம் வந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ப்ளைனாக தான் வந்து நாங்கள் போடுவோம். கிளைண்ட் வந்து சொன்னால் டிசைன் வந்து போடுவோம். ஒரு சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா 3 லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணும்போது அதோட கீழே வெளிச்சன்றது வந்து இப்படி இருக்கும், ஆன் பண்ணால் இப்படி இருக்கும். இன்னொரு 3 லைட்ஸ் இருக்கும் பாருங்கள். இன்னொரு 3 லைட்ஸ் வந்து போடும்போது இந்த சைடு வந்து டார்க் ஆகிடும். இப்போ நான் நிற்கிற சைடு வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஆகிடும், அந்த சைடு வந்து வெளிச்சம் இருக்கும். ஒரு 3 லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பவர் வந்து சேவ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா ஃபுல்லாக வந்து வேணாம், ஒரு மார்னிங் டைமில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல் லைட்டும் வேணாம், இந்த ப்ரொஃபைல் லைட்டான்றது வந்து போட்டால் போதும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரொஃபைல் லைட்டு கூட கம்ப்ளீட்டாக வந்து போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லா பிரைட்டாக தான் இருக்கும். கீழே பெஸ்ட் கண்ட்ரோலோட பைப் லைன் வந்து நம்ம கீழே வந்து விட்டுட்டோம். இது வந்து ஜஸ்ட் வந்து பாக்ஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுற ஒர்க்கு தான். இதில் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஃப்யூச்சரில் வந்து இந்த பூச்சிலாம் வருது அப்படின்னா அந்த டைமில் வந்து ஃபில் பண்ணிங்கனாலே வந்து போதும். திருப்பி ட்ரில் பண்ணிக்கிட்டே அந்த மாதிரி வேலைகள்லாம் எதுவுமே பண்ணாமல் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து 2 ஓஸ் இருக்கும். இதில் வந்து ஃபில் பண்ணிங்கனால லாஸ்ட் வரைக்கும் வந்து போயிடும். திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பழைய பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே வந்து எடுக்கலை. ஏன்னா இவங்க வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பெட்ரூம் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொவிஷன்ன்ற வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பெட்ரூம்லேருந்து தான் வயர்லாம் வருது. நம்ம இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ரோலிங் ஷட்டர்லாம் கம்ப்ளீட்டாக வருது. ரோலிங் ஷட்டருக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. பட் என்னென்னா நம்ம வந்து டம்மி பண்ணிட்டோம்னா ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து டம்மி பண்ணிட்டோம்னா நம்ம டம்மி தான் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா அது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் டம்மி வந்து பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வந்து பிளேட்டு தான், அது எடுத்துட்டோம்னா உள்ளே இருக்கிற ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து இங்கே தான் இருந்தது. பட் என்னென்னா நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுனால அதை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து அதோட லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகுது. இங்கே வந்து பாருங்கள் எத்தனை வச்சுருக்காங்க அவங்க, 1 2 3 4 பாக்ஸஸ் வச்சுருக்காங்க. இது வந்து 4 மாடல், இது வந்து பார்த்திங்கன்னா 3 மாடல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து நம்ம டச் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம்.
பட் என்னென்னா எதுவுமே வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடக்கூடாது நம்ம. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து அவங்க தான் வந்து கஷ்டப்படுவாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விட்ருக்கோம். பட் ஏன்னா இந்த இடம் வந்து ஃப்ரிட்ஜோட ஏரியா, அதனால் கம்ப்ளீட்டாகவே வந்து க்ளோஸ் ஆகிடும் இது. அதனால் எதுவுமே வந்து தெரியாது. மேலே வந்து ஃப்ரிட்ஜோட ப்ரொவிஷன், அதுக்கப்புறம் சுவிட்ச். ஆக்சுவலாக சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் வந்து கொடுக்கலான்னு தான் இருந்தோம். பட் என்னென்னா அது ஒன் டைம் தானே போடுவாங்க. அதனால் எங்களுக்கு வந்து சுவிட்சும் சாக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே கொடுத்துருங்கன்ட்டாங்க. நாங்கள் சுவிட்சும் சாக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே கொடுத்துட்டோம். அதுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி கிச்சனில் அவ்வளோதாங்க. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ரைட் சைட்லேயே வந்து கம்ப்ளீட்டாக யூனிட்ஸ் எல்லாமே வந்து வர்றதுனால ரைட் சைடில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஓவராலாக எலக்ட்ரிக்கல் ஒர்க்குன்றது. அதுக்கப்புறம் யூட்டிலிட்டியில் வரோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஆர்ஓக்கு கீழே ஒரு கிரைண்டர் மிக்ஸி வந்து வைக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த இடத்துல வந்து வச்சுட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். கிரைண்டர் மிக்ஸி வந்து ஒரு இடத்துல வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே அந்த சிங்க்கு ப்ரொவிஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய வந்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த இடம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணலை, எனக்கு அங்கே யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ரேர் யூஸ் அப்படின்னா இந்த ப்ரொவிஷன் அண்ட் இந்த ஸ்பேஸ் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு சாக்கெட், ஒரு சுவிட்ச், அதுக்கப்புறம் வந்து ஒரு சுவிட்ச் வந்து ஆர்ஓவோட சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம். இதில் வர்ற கனெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் டம்மி மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஆர்ஓ லைனில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் என்னென்னா நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வரும்போது நம்ம அதெல்லாம் வந்து எதுவுமே பண்ண மாட்டோம், டச் பண்ண மாட்டோம். அதுலேருந்து பவர் மட்டும்தான் எடுத்துப்போம். ஏன்னா இந்த லைன் வந்து எங்கேருந்து வருதுன்னா இதுக்கு பின்னாடி பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமுக்கு கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரே எம்சிபி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எதுவுமே வந்து கை வைக்காமல் அந்த இடத்துலேருந்து நமக்கு என்னென்ன பவர் பாயிண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படுது அது மட்டும்தான் நம்ம கம்ப்ளீட்டாகவே எடுத்துருக்கோம். இது மட்டும் நோட் பண்ணோம். ஏன்னா இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது, மூடிடணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே இது எங்கே இருக்குன்ட்டு தேடவும் முடியாது, அந்தளவுக்கு வந்து கஷ்டமாயிடும். அதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து அசிங்கமாக இருக்குது அப்படிலாம் வந்து பார்க்காதீங்க. இந்த மாதிரி டம்மி ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது டிசைன், டெக்கார் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் வச்சு அந்த இடத்துல வந்து தெரியாத அந்தளவுக்கு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சில இடத்துல வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம், கிளைண்ட் வேணான்னு சொல்லுவாங்க, ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி வீடியோ தான் வந்து பார்த்துட்டு நாங்கள் எடுப்போம். அந்த மாதிரி வீடியோலாம் வந்து இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கான்ட்டு தான் எடுப்போம். பட் என்னென்னா அந்த இடத்துல வந்து நாங்கள் கிளைண்ட்டுக்கெலாம் சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இல்லை எங்களுக்கு தேவை கிடையாது, க்ளோஸ் பண்ணிடுங்க, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த கிச்சனில் மட்டும் நாங்கள் சொன்ன உடனே கிளைண்ட் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் எதுவுமே வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணலை, அப்படியே வந்து வச்சுருக்கோம் எல்லாமே. அதுக்கப்புறம் சிசிடிவிங்க இதில். எனக்கு கிச்சனில் வந்து நிறைய பொருள்லாம் வந்து காணாமல் போகுது அப்படின்ட்டு கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால் சிசிடிவியோட ப்ரொவிஷன் லைன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இதில் கொடுத்துட்டோம். ஏசி வந்து ஏசி கூட இதில் போட்டுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொவிஷன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஏசியோட கேபிள்ஸ் ஃபால் சீலிங் வந்து போடும்போதே ப்ரொவிஷன்லாம் கொடுத்துட்டோம். இங்கே ஏசி கேபிள்லாம் எப்படி வருது அப்படின்னா, சிசிடிவியோட கேபிள்லாம் இப்படி தான் வருது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவியோட கேபிள்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக கொடுத்துருவோம். இங்கே மானிட்டர் எங்கே வருது அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் வந்து மானிட்டர் வச்சுருக்காங்க. இதுக்கு பேக் சைடில் வந்து மானிட்டர் இருக்குது, அவங்க அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. இப்போலாம் வந்து மொபைல்லாம் வருது, மொபைலை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. இந்த டிவிஆர் சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இங்கேயே வந்துடும். சிசிடிவி எங்கெங்கே வைக்க போகிறாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் வந்து வைக்க போகிறாங்க. கிச்சனில் கூட சிசிடிவி கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த கார்னரில் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த சைடில் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிக்கலாம். அந்த சைடு மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கு அப்படியே வந்து 45 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து கிச்சனில் வந்து எதுக்காக சிசிடிவி வைக்கிறாங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது இருக்கிற அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து காணாமல் போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேண்ட்ரியில் தான் மேக்ஸிமம் வைப்பாங்க. பேண்ட்ரியோட வியூ பண்ணுறது வந்து நல்லா தெரியும். இன்னொன்று என்னென்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் 45 டிகிரியில் இருக்கிறதுனால இந்த வியூ, இப்போ நீங்கள்
சிசிடிவி வந்து வச்சதுக்கப்புறம் இதோட மொபைல் வியூ எப்படி பார்க்குறீங்க அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஒரு 2 வச்சிங்கனாலும் போதும், 4, 5 அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்க தேவை கிடையாது. ஒரு 4 சேனல் டிவிஆர் வச்சிங்கனாலே வந்து போதும். இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து நீங்கள் போட்டுக்கிறீங்க அப்படின்னா 2 MPயோட கொஞ்சம் அதிகமாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வாஷிங் மிஷினோட லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா வாஷிங் மிஷின் வந்து இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குதுன்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதோட பேக்ரவுண்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிச்சன், இதோட கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், அந்தளவுக்கு வந்து குப்பையாக இருக்கும். இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. பட் என்னென்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த சைடு வந்து மாற்றிட்டோம். இதில் இன்னும் ஒர்க் இருக்குது, இன்னும் பைப் லைன்லாம் போடணும். இந்த சைடு வந்து கொடுத்துட்டோம். இதோட ஸ்விட்ச் எங்கே இருக்குது அப்படின்னா இதோட ஸ்விட்ச் வந்து அங்கேயே வந்து கொடுத்துட்டோம். வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாப் சிம்னி வந்து 3 ஸ்விட்சஸ் வந்து அங்கே கொடுத்துட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து 3 ஸ்விட்சஸ் அண்டு ஒரு சாக்கெட் கொடுத்துருக்கோம். சாக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்சஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். அதில் ஓவராலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.